ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரியக்குட்டியோட அழகான டெய்லி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு பிறகு எங்கள் ஊரில் செம்மையான ஒரு வெயில் ஒன்று வந்திருக்கு. அதில் மார்னிங் சரியக்குட்டி ஏர்லியாக எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே ஒரே விளையாட்டு தான். பேபி மார்னிங் எழுந்ததுமே அவங்க விளையாடுவாங்க. நான் என்னோடய வேலைகளை அந்த டைமுக்கு முடிச்சிடுவேன். இப்போ நான் சரியக்குட்டியை வாஷ் பண்ண ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலான்னு சாப்பாடை எடுத்து சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே சரிவை வாஷ் பண்ணிக்கலாம். மழைக்காலங்களில் பேபிஸை பாதுகாக்கிறது எல்லா மதர்ஸ்க்குமே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். சளி பிடிக்கும், ஃபீவர் வரும். இதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மதர்ஸ் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மழை காலங்களில் மழையிலையோ இல்லை தண்ணியிலையோ ரொம்ப நனைஞ்சோம்னா அந்த ஃபீடிங் பண்ணுற போது பேபிஸ்க்கு சளி பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ சரியக்குட்டிக்கு சளி, அதனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 2 டைம்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 2.5 ml இந்த பவுடரை போட்டு சுடு தண்ணியில் நல்லா ஆற வச்சு சரைவுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 3 டேஸ்க்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த சிரப்பு இனிப்பாக இருக்கிறதுனால என்னோட பேபி சமத்தா மருந்து குடிச்சிடுறாங்க. மருந்தெல்லாம் கொடுத்து முடிஞ்ச உடனே சரியக்குட்டியை தேவதை மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஒரே விளையாட்டாக இருக்காங்க, சிரிப்பாக இருக்காங்க. ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ் கட்டாயம் மழைக்காலங்களில் மல்லி இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்து கஷாயம் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு பேபிஸ்க்கு ஃபீடிங் பண்ணுங்கள். இது அவங்கள சளியிலேருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு டிப்ஸாக கூட அமையும். ஏன்னா நான் டெய்லி இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியக்குட்டி அவங்களோட பாட்டியும் சேர்ந்து அவங்களோட அம்மாவோட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரே விளையாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.